Praise the Lord. Praise the Lord. இந்த நிகழ்ச்சிக்கு மிக சந்தோஷமாக எல்லாரும் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த நிறுவனத்தின் சேர்மேன் அவர்களுக்கும், இந்த முதல்வர், கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், நிர்வாகத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், இன்னுமாக இந்த கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்விலே 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இந்த வகுப்புகளை சார்ந்த அன்பு தம்பிகளே, தங்க கம்பிகளே, வானத்திலே வட்டமிட துடிக்கும் தும்பிகளே, தங்கைகளே, அன்பு மங்கைகளே, ஆணுக்கு நிகர் நாங்களே என்று சொல்லுகின்ற தங்க மங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு போதகரோ அல்லது ஒரு பிரசங்கியாரோ அல்ல. நான் ஒரு அரசு பள்ளியினுடைய ஆசிரியர், ஒரு முதுகலை ஆசிரியர், பல்வேறு அரசு பள்ளிகளிலே பணியாற்றிய ஒரு ஆசிரியர். அந்த வகையிலே இந்த நாள் உங்களுக்கு கடவுளுடைய வசனத்தை மையமாக வைத்து உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்ல வேண்டும் என்று இந்த இடத்திலே கடவுள் திருவுளம் பற்றினபடியினாலே இந்த கிறிஸ்டோபர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நிமித்தமாக அதனுடைய சேர்மன் மற்றும் அதனுடைய நிர்வாகத்தின் மூலமாக இந்த வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு வசனத்தை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். ரோமர் 1:17. ரோமர் 1:17 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எடுக்கல. கேட்கல. போதும் போதும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம், இங்கே ஃபெய்த் என்கின்ற அருமையான ஒரு வார்த்தையை இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். ஃபெய்த் என்கின்ற வார்த்தைக்கு நாம் பொருள் பார்ப்போம் என்றால் பல்வேறு கருத்துகள் பொருள் அங்கே காணப்படுகின்றது. ட்ரஸ்ட் என்று சொல்லலாம், பிலீஃப் என்று சொல்லலாம், கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லலாம், கன்விக்ஷன் என்று சொல்லலாம், டிவோஷன் என்று சொல்லலாம். பல்வேறு பதங்களை இங்கே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆக ஃபெய்த் என்கின்ற இந்த வார்த்தை நமக்கு மிகவும் முக்கியமானது. 3 விதங்களிலே நமக்கு முக்கியமானது. அதை முதலாக நாம் பார்ப்போம். யார் மீது நாம் ஃபெய்த் வைக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும்? முதலாக யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய எந்த ஒரு காரியமானாலும் சரி, அவர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் செயல்படும் போது நிச்சயமாக அவர் நமக்கு வெற்றியை தருகின்றார். ஆம், அந்த ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற இந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். வேதத்திலே இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பேன் நான், எனக்கு அப்படியே பழக்கம். மாணவர்களிடத்திலே கொஸ்டினை கேட்கறது, அதற்கான விடைகளை பெற்றுக்கொள்வது என்னுடைய ஒரு வழக்கம். அதுபோல் இப்போவும் சில கேள்விகளை கேட்பேன், தயாராக இருங்க, சரியா? வேதத்தின் அடிப்படையிலே who is the father of faith? ஆபிரகாம். வெரி குட், அருமையான பதிலை சொல்லியிருக்கீங்க. வேதத்தை அருமையாக படித்து வச்சிருக்கிறீங்க. விசுவாசிகளின் தகப்பன் யார் என்று கேட்டால் ஆபிரகாம். ஏன் அப்படி நம்ம சொல்ல முடியும்? அவருடைய பல சம்பவங்களை சொல்லலாம். அவருடைய மகன் பேர் என்ன? ஐசக். அவரை என்ன பண்ண சொல்றாங்க? பலியிடுவதற்கு சொல்றாங்க. ஈசாக். அவரை பலியிடுவதற்கு சொன்ன நேரத்தில் இவர் என்ன செய்யல? பயப்பட்டாரா? பயப்படலை.
ஏன்? அவருடைய விசுவாசம் யார் மேல? ஆண்டவர் மேல, கடவுள் மேல விசுவாசம் வைத்திருக்கின்றார். ஒன்றும் செய்ய போறதில்லை, ஒன்றும் நடக்க போறதில்லைங்கிறது அவருக்கு தெரியும். ஆகவே அந்த தன்னுடைய மகன் அந்த ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக அங்கே முற்படுகின்ற போது அங்கே ஒரு அசரீரை, ஆபிரகாமே ஆபிரகாமே ஈசாக்கின் மீது கையை வைக்காதே. ஆண்டவருடைய அந்த விசுவாசம் அவனை காப்பாற்றியது. ஆண்டவர் மீது அவன் கொண்டிருந்த விசுவாசம் அங்கே அவனுக்கு ஒரு வெற்றியை தந்தது. அன்பு மாணவ செல்வங்களே, 10, 11, 12 வகுப்பிலே நீங்கள் தேர்வினை எழுதப் போகின்றீர்கள். இந்த நேரத்திலே இப்போ 12ஆம் வகுப்பு எடுத்துக்கிட்டோம்னா வர மார்ச் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. அப்படின்னா இன்றைக்கி 22, இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த நாட்களில் முற்றிலுமாக நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்து கொள்ள வேண்டும்? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் அனுதினமும் படிக்க வேண்டும். அப்போது இன்னும் சொல்லலாம், யோபுவினுடைய கதையை நம்ம அதிகமாக கேட்டிருக்கோம். அவனுடைய வரலாறு கதை இல்லை, இது நிஜம். வேதம் என்பதே நிஜம்தான். ஆகவே கதைன்னு சொல்லக்கூடாது. அவருடைய அந்த வரலாற்றில் நம்ம பார்த்தோம்னா யோபுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் யாரை தான் விசுவாசித்து கொண்டிருந்தார்? ஆண்டவரை தான். உங்களுடைய படிப்பிலும் நிறைய பிரச்சனைகள் வரலாம், இடையூறுகள் வரலாம், பல்வேறு தொல்லைகள் வரலாம். நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? கடவுள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய கல்வியை, படிப்பை நீங்கள் தொடர்வீர்கள் என்றால் நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு வெற்றியை தருவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆக இப்போ இதனால நீங்கள் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க போறீங்க? நாம் ஆண்டவரை நிச்சயமாக அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் போதும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். பொதுவாக சொல்லுவாங்க, லைஃப் இஸ் நாட் எ லைஃப் when it does not have sufferings. Life is not a life when it does not have tidings. Life is not a life when it does not have happiness. Life is not a life when it does not have sadness. Life is not a life when it does not have meaning. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது மேடு பள்ளமிக்கது. அதில் துன்பங்கள், துயரங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் நிறைய வரும். உன்னுடைய படிப்பின் காலம் இப்பொழுது, இந்த காலம் உன்னுடைய பொற்காலம். இந்த நாட்களிலும் இந்த பிரச்சனைகள் உனக்கு வரும். இந்த நேரத்திலும் உனக்கு சந்தோஷம் வரும், சங்கடம் வரும். என்ன இருந்தாலும் நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற என்றால் ஒரு அர்த்தமான ஒரு வாழ்க்கை. நீ உன்னுடைய கல்வியிலே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே நீங்கள் மனதிலே உறுதி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஒன்றின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று, உலகத்திலேயே தி புக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் அதுதான். அது என்ன புத்தகம்? ஹோலி பைபிள். நம்முடைய பைபிள். இந்த உலகத்தில் தி மூன், த சன், த எர்த் சொல்லுவாங்க. அதே போல் த புக்குன்னு சொன்னால் எதுதான்? வேற எந்த புக்கும் கிடையாது. நம்முடைய இந்த ஹோலி பைபிள் தான். இந்த பைபிளை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த பைபிளில் உள்ள வார்த்தைகள் உயிரோட்டமிக்கவைகள், அனைத்தும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவைகள். கடவுளுடைய தாசர்கள் எழுதிய இந்த வசனங்கள் நம்மை என்றும் காத்து கொண்டிருக்கக்கூடியவை. சுமார் 1400 ஆண்டுகளாக எழுதப்பட்ட இந்த சத்திய வசனம் இவைகள். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் நாம் வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதனுடைய சத்தியங்கள் நமக்கு உணர்த்தப்படுகின்றன. ஆம், நம்முடைய வேதத்தில் இந்த நிறைய விஷயங்கள் நம்ம துன்பமான நேரத்தில் நமக்கு உண்டு. சங்கீத புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது நம்முடைய துன்பங்கள் நீங்கிவிடும். நம்முடைய சிக்கலான நேரங்களில் நம்ம வேதத்திலிருந்து நமக்கு விடுதலை, நமக்கு விடை கிடைக்கின்றன. ஆக இந்த வேதத்தை நாம் அனுதினமும் வாசிக்க வேண்டும்.
ஜெபம் என்று சொல்லுவோம். ஜெபம் என்று சொல்வது என்ன? ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கின்ற மன்றாட்டு. சரிதானா? இந்த மன்றாட்டு பல விஷயங்கள் அதில் நிறைந்திருக்குது. ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பது, அவருக்கு நன்றி செலுத்துவது எல்லாம் அதில் அடங்கும். இந்த ஆண்டவரை நாம் ஜெபிக்கின்ற நேரத்திலே நாம் சத்தமாக கேட்டால் தான் அவருக்கு கேட்குமா, இல்லை அமைதியாக நம்ம கேட்டால் அவருக்கு கேட்குமா? நம்ம சத்தமாக கேட்டாலும் அவருக்கு கேட்கும், அமைதியாக நம்ம மனதில் கேட்டாலும் அவருக்கு கேட்கும், அவருக்கு தெரியும். சரியா? அப்போது ஆண்டவருக்கு எல்லாமே கேட்கும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போது இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட. நம்ம தேவாலயங்கள்லையும் பல டினாமினேஷன் இருக்குது. அந்த டினாமினேஷனில் இப்போது சிஎஸ்ஐ இருக்குது, லூத்தரன் இருக்குது, பெண்டிகாஸ்டல் இருக்குது, ரோமன் கேத்தலிக் இருக்குது, இப்படி பல சர்ச்சஸ் இருக்குது. எந்த சர்ச்சில் ஆண்டவர் இருப்பார் தெரியுமா? எந்த சர்ச்சில் ஆண்டவர் இருப்பார் தெரியுமா? பயங்கரமாக குழம்பி இருக்கீங்க போல இருக்கு. யாருமே பதில் சொல்லலையே. எங்க எதில் இருப்பாங்க? கரெக்ட், அருமையாக சொன்னாங்க. இந்த ஆலயம் என்பது நாம் தான். ஆலயம் என்பது நம்முடைய உடல் தான். நீயே நாமே அந்த ஆலயம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, நாமே அவ்வாலயம். இந்த ஆலயத்தை நம்ம அப்போ எப்படி பாதுகாக்கணும்? பரிசுத்தமாக பாதுகாக்கணும். இந்த ஆலயத்தை நான் பரிசுத்தமாக நம்ம பாதுகாக்கின்றோமா? என்னுடைய இந்த வாழ்க்கையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமாக மக்கள் அல்லது மாணவர்கள் அல்லது இந்த இளைய சமுதாயம் பல்வேறு பிரச்சனைகளில் உழன்று கொண்டிருக்கின்றது. மது அல்லது இந்த ஒரு வகையான பாக்கு வகைகள், இதெல்லாம் பயன்படுத்தும் போது போதை அவனுக்கு வருகின்றது. இதைத்தான் இந்த இளைய சமுதாயம் விரும்பிக் கொண்டிருக்கின்றது. ஆக இந்த இளைய சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு இந்த அரசாங்கம் எந்த விதத்தில் நினைக்குதோ, இந்த நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு அது முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. ஆகவே இளைய சமுதாயம் நல்ல ஒரு நிலைமைகளை வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இது நம்முடைய கடமையாக காணப்படுகின்றது. ஆக இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தரக்கூடியவராக இருக்கின்றார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் எதன் வழியாக கிடைக்கின்றது? வேதத்தின் மூலமாக கடவுள் நமக்கு பதிலை தருகின்றார். அதனுடைய வசனங்கள் மூலமாக நமக்கு பதிலை தருகின்றார். இப்போ பாருங்க, ஒரு பாடல், வேதத்தை தினமும் நேசித்திடு, வேதனை நீங்கியே நீ வாழ்ந்திடு. எடுத்துக்கோ, வேதத்தை தினமும். இந்த ஜான்ஷினி இன்னும் உங்களுக்கு பல பாடல்கள் பாட இருக்கிறா. நீங்கள் அவளுடைய பாட்டு முடிஞ்சிட்டுன்னு நினைக்காதுங்க. இன்னும் பல பாடல்கள். நான் கொஞ்சம் நேரம், அதுக்கடுத்து அவளுடைய பாடல், அடுத்தது மீண்டும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம். அதனால் இப்போது வேதத்தை தினமும் வாசித்திடு, வேதனை நீங்கியே நீ வாழ்ந்திடு, காலையில் எழுந்ததும் வேதம் வாசி, முழங்காலில் நின்றே நீ பேசி, கர்த்தரின் பாதத்தில் தைலம் பூசி, உன்னை தத்தமே செய்து நீ விசுவாசி. என்னுடைய ஒரு பாடல் இது. சரியா? அந்த பாடலை இப்போ கற்றுக் கொடுப்பாங்க ஜான்ஷினி. வேதத்தை தினமும் வாசித்திடு, வேதனை நீங்கியே நீ வாழ்ந்திடு. கேக்குதா? வேதத்தை தினமும் வாசித்திடு, வேதனை நீங்கியே நீ வாழ்ந்திடு. ஓகே, பாடலாமா? வேதத்தை தினமும் வாசித்திடு, வேதனை நீங்கிய நீ வாழ்ந்திடு. வேதத்தை தினமும் வாசித்திடு, வேதனை நீங்கிய நீ வாழ்ந்திடு. காலையில் எழுந்ததும் வேதம் வாசி, முழங்கால் நின்று நீ பேசி. காலையில் எழுந்ததும் வேதம் வாசி, முழங்கால் நின்று நீ பேசி. கர்த்தரின் பாதத்தில் தைலம் பூசி, உன்னை தத்தமே செய்து நீ விசுவாசி. கர்த்தரின் பாதத்தில் தைலம் பூசி, உன்னை தத்தமே செய்து நீ விசுவாசி. வேதத்தை தினமும் வாசித்திடு, வேதனை நீங்கிய நீ வாழ்ந்திடு. வேதத்தை தினமும் வாசித்திடு, வேதனை நீங்கிய நீ வாழ்ந்திடு. ஷலலலா 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 ஷலலலா.
ஷலலா 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 ஷலலா. ஓகே, ஒருக்கா கூட பாடுறோம். லைன்ஸ் கேட்டுக்கோங்க. வேதத்தை தினமும் வாசித்திடு, வேதனை நீங்கியே நீ வாழ்ந்திடு. சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் எழுந்ததும் வேதம் வாசி, முழங்காலில் நின்றே நீ பேசி, கர்த்தரின் பாதத்தில் தைலம் பூசி, உன்னை தத்தமே செய்து நீ விசுவாசி. அதனுடைய பொருள் புரியுதில்ல? பொருள் புரியுதில்ல? பாடலை ஒரு முறை கூட நீங்க பாடிக்கலாம். வேதத்தை குனிந்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால் நாளைய தினம் நீங்கள் நிமிர்ந்து நிற்பதற்கு அது உனக்கு உதவியாக இருக்கும். வேதத்தை போல வேதத்தை சார்ந்த சில புத்தகங்களை நீங்கள் படிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ரீடிங் மேக்கத் எ ஃபுல் மேன். இந்த வாசிப்பு என்று சொல்லக்கூடியது தான் ஒரு மனிதனை முழு மனிதன் ஆக்குகின்றது. ஆகவே படிப்பு என்று சொல்லக்கூடியது இதய துடிப்பு போன்றது. ஆகவே வேதத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் வாசிக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் என்னவென்றால், நம்பிக்கையோடு எதிர்கொள். நம்பிக்கையோடு எதிர்கொள். யாரு? நீ நம்பிக்கையோடு எதிர்கொள். அப்போ நீ நம்பிக்கையோடு எதிர்கொள் அப்படின்னா நீ ஒன்ன நீ நம்பணும். சாக்ரட்டிஸ் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சொல்லார். நம்மளை நம்ம அறிஞ்சு கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம நம்பணும். அப்போது உன்னை நீ நேசிக்கணும், உன்னை நீ விசுவாசிக்கணும். உன்னை நீ, ஏன்னா இந்த உலகத்தில் கடவுள், அடுத்தது திருமறை, அடுத்தது நீ, உன்னை நம்பிக்கை, உன் மீது நம்பிக்கை. உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு முடியும் சொல்லுவாங்க. முடியுமா என்பது மூடத்தனம், முடியாது என்பது முட்டாள்தனம், முடியும் என்பதே மூலதனம். இப்போ முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி ஜான்ஷினி சொன்ன அந்த, நான் ரொம்ப ஒரு பின்னடைந்த ஒரு மாணவியாக இருந்தேன். இறுதியில் நான் 6 பேரில் ஒருவராக நானும் தேர்ச்சி பெற்றேன் என்று. அதை போல் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நான் என்னால் பாஸ் பண்ண முடியுமா என்கிற ஒரு ஐயப்பாடோடு நீங்கள் இருக்கிறீங்களா? இல்லை இல்லை, முடியும், உங்களால் முடியும். நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நம்மக்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது என்கிறத நிறைய பேர் உணர்ந்துக்கிறது இல்லை. ஏஞ்சலா லின்சி அப்படின்னு ஒரு பெண்மணியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏஞ்சலா லின்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை. அவள் விளையாட்டுத்துறையை சார்ந்தவள். நம்ம பக்கத்தில் சிதம்பரனார் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் அந்த காலகட்டத்தில் பிறந்து ஒரு பள்ளியில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் பெரிய ஒரு கிரவுண்டு உண்டு. அவங்க லேட்டாக வந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸு என்ன பனிஷ்மெண்ட் என்னன்னா, அந்த கிரவுண்டை சுற்றி ஓடணும். அதுதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். அப்போது அந்த பிடி சார் அங்கே நின்றுட்டே இருப்பார்.
நின்று இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஏஞ்சலா லின்சி என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளையும் அன்றைய தினம் லேட்டு, கிட்டத்தட்ட 10 பிள்ளைங்கள் லேட்டாக வந்திருக்காங்க. அந்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் அங்கே ஓட விடுறாரு. கிரவுண்டில் 3 ரவுண்டு ஓடணும். அப்போது இந்த ஏஞ்சலா லின்சியும் என்ன செய்கிறான்னா வேகமாக ஓடி மற்ற 9 பிள்ளைகளை விட ரொம்ப வேகமாக ஓடி வந்து நின்றுட்டுருக்கிறார். அதில் பார்க்கும்போது 3 ரவுண்டு ஓடியாச்சு, ஆனாலும் சாதாரணமாக நின்றுட்டுருக்கிறார். அப்போது இந்த பிடி சாருக்கு ஒரு மனசில் தோணுது, இந்த பிள்ளை நல்ல ஒரு அவள்கிட்ட திறமை இருக்குது போல இருக்குதே, அதனால் இன்று மாலை தினம் இந்த மாலையில் இந்த பயிற்சிக்கு நீ வர வேண்டும் என்று இந்த ஏஞ்சலா லின்சின்கிட்ட சொல்கிறான். ஆம், அந்த ஏஞ்சலா லின்சியும் வந்தால் பல பயிற்சிகளை பெற்றா. ஓட்டம், இன்னும் உயரம் தாண்டுதலில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றா, மாநில அளவில் வெற்றி பெற்றா, தேசிய அளவில் வெற்றி பெற்று சாதனை படைத்தாள். ஒரு நேஷனல் ரெக்கார்டும் செய்தாள் இந்த ஏஞ்சலா லின்சி என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளை. அப்போது அவளுக்கு அந்த திறமை இருந்தது தெரியவே இல்லை. அந்த பிடி சார் அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது தான் அவளுடைய திறமைகள் அங்கே தெரியப்படுகின்றது. அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்களிடத்திலும் பல திறமைகள் கொட்டி கிடக்கின்றன. இந்த திறமைகளை நீங்கள் வெளிக்கொணர்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்துல் கலாம் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, உன்னுடைய வாய்ப்புகளை நீ பயன்படுத்திக் கொள், இல்லை என்றால் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றால் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள் என்று சொல்லுவார். ஆக உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய திறமைகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை நீங்கள் வெளிக்கொணர முயற்சியுங்கள். இன்று நீங்கள் ஒருவேளை 10ஆம் கிளாஸ் படிக்கலாம், அல்லது 11ஆம் வகுப்பு படிக்கலாம், அல்லது 12ஆம் வகுப்பு படிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். சில போட்டிகளில் நீங்கள் கலந்துக்காமல் நீங்கள் ஒதுங்கி இருப்பீங்க. எனக்கு இந்த திறமை இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் உங்களிடத்திலும் திறமைகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே உங்களையும் நீங்கள் என்ன வேண்டும்? நம்ப வேண்டும். உங்களிடத்தில் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் நீ எப்படி இருக்கணும்? பரிசுத்தவானாக, நீ எப்பொழுதும் பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடியவராக, கடவுளுக்கு கீழ்ப்படியக்கூடியவராக, ஆசிரியர்களுக்கு பெரியோர்களுக்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படி இருப்பாய் என்றால் நீ உன்மீது உனக்கே நம்பிக்கை வரும். அப்படி நம்பிக்கை வரும்போது நீ எந்த ஒரு செயலையும் நீ வெற்றியாக முடித்து கொள்ள முடியும். இப்பொழுது தேர்வினை நீ மேற்கொள்ளும் போது கூட அந்த தேர்வினை நீ வெகு இலகுவாக நீ அதை வெற்றி கொள்ள முடியும். இப்போ பாரு, டுடே அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, தமிழில் என்ன சொல்லுவோம்? டுடே என்று, இல்லையா? இந்த டுடேனுடைய இங்கிலீஷில் டுடேனுடைய விரிவாக்கம் என்ன தெரியுமா? டுடே அதனுடைய விரிவாக்கம் என்ன தெரியுமா? This is an opportunity to do your work better than yesterday. This is an opportunity to do your work better than yesterday. ஞாபகத்தில் இருக்குமா? This is an opportunity to do your work better than yesterday. நீ இதுவரைக்கும் நீ ஒரு வேளை என்ன செய்யாமல் இருந்திருக்கலாம், படிக்காமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது உனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இந்த நாட்களில் நீ என்ன செய்? நன்றாக படி, திட்டமிட்டு படி. அதை பற்றி நான் இப்போ அடுத்து சொல்ல போகிறேன். எப்படி நம்ம படிக்கணுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆகவே டுடே என்பதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய விரிவாக்கம் என்ன? This is an opportunity to do better than yesterday. வெரி குட், அருமையாக சொல்லியிருக்கீங்க. எப்போவுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்க. இன்னும் ஒன்று, நம்முடைய கண்ட்ரி என்ன கண்ட்ரி? நம்முடைய கண்ட்ரி எது? இந்தியா. இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி. இந்தியாவினுடைய விளக்கம் என்ன தெரியுமா? விரிவாக்கம் என்ன தெரியுமா? இந்தியாவினுடைய விரிவாக்கம் என்ன தெரியுமா? ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஐ நெவர் டிலே இன் ஆக்ஷன். ஐ நெவர் டிலே இன் ஆக்ஷன். இன்றைக்கு நீ படிக்க தொடங்கிட்டான்னா நீ என்ன செய்கிற? இந்த டிலே பண்ணாத. நீ இன்றைய தினம் இந்த பயிற்சியில் இந்த ஒரு கிறிஸ்டோபர் கலை அறிவியல் கல்லூரிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய உள்ளம் தொடப்பட வேண்டும். நீங்கள் இன்றையிலிருந்தே உங்களுடைய தேர்வுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு முழு நேரமாக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அதை நீங்கள் இந்த நேரத்தில் இந்த என்ன செய்யணும்? துவங்க வேண்டும். இந்தியா என்பதனுடைய விரிவாக்கம் என்ன சொன்னேன்? I never delay in action. I never delay in action. வச்சுங்க, மனசில் வச்சுங்க. இனி இந்தியான்னு கேட்டாச்சுன்னா உடனே உனக்கு என்ன இருக்கணும்?
ஐ நெவர் டிலே இன் ஆக்ஷன். அந்த செயல்களை, உன்னுடைய நல்ல காரியங்களை செய்வதற்கு நீ தாமதப்படுத்த வேண்டாம். நல்ல கல்வியை நீ கற்பதற்கு நீ தாமதப்படுத்த வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு நீ தாமதப்படுத்த வேண்டாம். ஐ நெவர் டிலே இன் ஆக்ஷன். இன்றே திருமறைப்படி இன்றே ரட்சணிய நாள். இன்றைக்கே நீ என்ன செஞ்சிரு, நீ துவங்கிவிடு. உன்னுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமைவதற்கு கடவுள் உனக்கு எல்லா நிலைகளிலும் உனக்கு துணை புரிவார். சரியா? சரி, நான் அடுத்த ஒரு சில விஷயத்துக்கு நான் வரப்போகிறேன். தேர்வை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க. இந்த தேர்வை எதிர்கொள்வதற்கு உனக்கு ஒரு சில சின்ன டிப்ஸ் நான் உனக்கு தரப்போகிறேன். நீங்கள் யாராவது குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா? இல்லையோ? மனதிலே பதிய வச்சுட்டு இருக்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம். நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது நீங்கள் ஒரு பேனாவும் ஒரு ஸ்கிரிப்டிங் பேட் அல்லது ஒரு சின்ன நோட்டு நீங்கள் கொண்டு போகணும். அங்கே என்ன சொல்கிறாங்க என்கிறத நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உனக்கு உதவாமல் இருக்கலாம், ஆனால் நாளைய தினம் நிச்சயமாக அந்த குறிப்புகள் உனக்கு பயனுள்ளதாக அமையும். சரியா? அதனால் இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இப்போது முதலாக நம்ம என்னன்னா, அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி நான் சொன்னேன்ல, கேள்வி எனக்கு கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கும். கல்வி என்பது எப்போ ஆரம்பிக்குது சொல்ல முடியுமா? கல்வி என்பது எப்போ ஆரம்பிக்குது? ஒரு வயசுலையா? என்ன சொன்னாங்க? எல்கேஜியா? எப்போ? கேட்கல. எனக்கு சரியா கேட்கல. எந்த சொல்லுங்க, எழுந்திருந்து சொல்லுப்பாங்களா? வெரி குட். கேட்குது கொஞ்சம் கேட்குது. தைரியம் இல்லை, தைரியமாக எழுந்திருந்து சொல்லுங்க. யார் சொல்றீங்க? சொல்லுமா. கருவறையில் ஆரம்பிக்குது, அப்படிதானா? வெரி குட். கல்வி என்பது கருவறையில் ஆரம்பிக்கின்றது. எஜுகேஷன் பிகின்ஸ் ஃப்ரம் த womb and ends at the tomb. எப்போ முடியுது? கல்லறையில் தான் முடியுது. சரியா? அப்போது 1ஆம் கிளாஸ்னோ அல்லது எல்கேஜினோ நீங்கள் சொல்லக்கூடாது. கருவறையிலேயே கல்வி ஆரம்பமாகி விடுகின்றது. அந்த வயத்தில் நீ என்ன செஞ்சிருப்பா? உன்னுடைய அம்மாவை மிதிச்சிருப்பா. அது எதனால? நீ அன்றைக்கே நீ கல்வி கற்க ஆரம்பித்து விட்டாய். சரிதானா? உன்னுடைய உணர்வுகளை நீ வெளிப்படுத்துகின்றாய். ஆக எஜுகேஷன் பிகின்ஸ் ஃப்ரம் த womb and ends at the tomb. கல்வி என்பது தொடர்ச்சியான ஒன்று. இந்த கல்வி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமல்ல, தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். ஆக நீங்கள் என்ன செய்யணும்? இந்த தொடர்ந்து பாடங்களை நீங்கள் படித்துக்கொள்ளே இருக்க வேண்டும். சரி, இப்போ வருடத்தில் ஒரு வசந்த காலம் விருட்சங்களுக்கு, வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் மனிதர்களுக்கு. அது எந்த காலம் தெரியுமா? நீங்கள் இந்த படிக்கக்கூடிய காலம்தான். நேற்றைக்கு நான் ஒரு பிள்ளை அந்த யூடியூப்பில் பேசினதை பார்த்தேன். அவங்க இப்போ நல்லா வளர்ந்து பெரிய ஆளாக இருக்காங்க. என்னுடைய அந்த நினைவுகள், பள்ளி நினைவுகள் என்னை அப்படியே மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு பிறகு பேசினாங்களாம். அந்த பழைய அந்த எண்ணங்களை, பசுமரத்து ஆணி போல பதிந்திருந்த எண்ணங்களை அவர்கள் கிளறி விட்டார்கள். எனக்கு அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்து மிக்க மகிழ்ச்சியாக நான் இருந்தேன் என்று சொன்னார். ஆம், படிக்கும் காலம் பொற்காலம். இதுதான் பொற்காலம். அதனால் இந்த காலத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பண்பை வளர்க்கக்கூடிய நற்காலமாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களை, நீங்கள் கல்வி கற்கக்கூடிய இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. அப்போது நமக்கு என்ன செய்யணும்? அந்த கல்விக்கு 2 பேர் வேணுமா? ஒரு ஆசிரியர் வேணும், அல்லது நீங்கள் என்ன இதான் புத்தகங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். புத்தகங்களை விடவும் உனக்கு ஆசிரியர் மிக மேன்மையானவர் என்று சொல்லப்படுகின்றது. ஆக நீங்கள் இந்த தேர்வினை எழுதுவதற்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் இப்போது என்ன செய்யணும்? எழுதி கொள்ள வேணும். 12க்கு இன்னும் 10 நாள் இருக்குது, 11க்கு 11 நாள் இருக்குது, 10க்கு 16ஆம் தேதி தானே? ஓகே. அப்போது நாட்கள் நெருங்கிட்டுது. ரெடியாக நீங்கள் தேர்வுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி தயார் பண்ணணுங்கிறத ஒரு சில குறிப்புகள் நான் சொல்லிவிட்டு நான் மீண்டும்
ஜான்சினிக்கு இங்கே இடத்தை கொடுக்கின்றேன். முதல்